நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. கேட்கிற ஆண்டவரே ஜனங்களுக்கும் பேசுகிற எனக்கும் வார்த்தையானது பலத்தையும் திடத்தையும் தைரியத்தையும் உண்டாக்கட்டும் அப்பா. கேட்க உதவி செய்யுங்க. வாழ கிருபை தாங்க அப்பா. உடைய பாதங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். என் வாயோடு இணைந்து கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாசிங்க பார்க்கலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 819வது பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தர் துஷ்டரின் அரசாண்டவர்களின் முறித்து போட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் செங்கோலை முறித்து போட்டார். அல்லேலூயா. இந்த நாளில் எதன் கீழே நம்ம வசனத்தை தியானிக்க போகிறோம், எதன் கீழே நம்ம இந்த சத்தியத்தை கேட்க போகிறோம் அப்படின்னா, சிலுவையின் சுதந்திரத்தின் பலன். எழுதிக்கிங்க. சிலுவையின் சுதந்திரத்தின் பலன். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுத்தது போல் இன்றைக்கும் அந்த மெசேஜோடைய ஷீட் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இங்கே கவனிங்க. ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. இதையும் கொடுக்குற. நீங்கள் என்ன பண்ணணும், இதை லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தது போல் கரெக்டாக ஃபில் பண்ணணும். என்னென்ன பாயிண்ட்டுக்கு என்னென்ன வசனங்கள் இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக நோட் பண்ணணும். ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு இது உங்கள்கிட்ட கொடுக்கும்போது இதில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸுக்கு என்னென்ன வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பாயிண்டில் உங்களுடைய கமிட்மெண்ட் என்ன, நீங்கள் என்ன கமிட்மெண்ட் பண்ணுறீங்க, என்ன அர்ப்பணிக்கிறீங்க இந்த பாயிண்டில் அப்படின்றத எழுதி இந்த செப்டம்பர் மாதத்தில் தொடர்ந்து தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கலெக்ட் பண்ணி அடுத்த வருஷம் செப்டம்பர் என்ன பண்ணுங்கள், ஒரு புக்காக போட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க. சிலுவையின் சுதந்திரத்தின் பலன் என்ன, இதன் கீழே நாம் பார்க்க போகிறோம். சிலுவையின் சுதந்திரத்தின் பலன். எல்லாம் சொல்லுங்கள். சிலுவையின் சுதந்திரத்தின் பலன். அல்லேலூயா. கர்த்தர் துஷ்டன் தண்டாயுதத்தையும் அவன் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். இந்த துஷ்டனை யாருக்கு அடையாளமாக இருக்குது வேதம் கேட்டால், பிசாசுக்கு அடையாளம். பிசாசுடைய அடையாளம் தான் என்னது? துஷ்டன். துஷ்டன் அப்படின்னா யாரு? துஷ்டனுடைய செங்கோலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? முறிக்கிறார். செங்கோலை முறிக்கிறார்னா அவனுடைய ஆளுகையை கர்த்தர் இந்த நாளில் முறிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ அவனுடைய ஆளுகையின் போது அவன் அரசாண்ட விதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்ட்டு 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுடைய ஆளுகை ஜனங்கள் மத்தியிலே எப்படிப்பட்டதாக இருக்குது? வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளப்பார பண்ணும் அக்காலத்திலே. அப்போ பிசாசுடைய ஆளுகை ஒரு குடும்பத்தையோ பிசாசுடைய ஆளுகை ஒரு நபரையோ ஆட்கொள்ளும் என்று சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய ஒரு 3 காரியத்தை இங்கே ஏசாயா எழுதுகிறார். என்னது? நம்பர் 1 துக்கம். எழுதிக்கிங்க. பிசாசுடைய ஆளுகை நிறைந்திருக்கிற இடத்துல என்ன இருக்கும்னா துக்கம் இருக்கும். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. என்ன இருக்கும்? ஆமாம், துக்கம் இருக்கும். தேவையே இல்லாமல் துக்கப்படுவோம் இல்லை? தேவையில்லாத துக்கம், தேவையில்லாத வேதனை, தேவையே இல்லாத கவலைகளை கொள்வோம். எதுக்கு கவலைப்படுற நமக்கு என்ன பண்ணாது, ஆனால் கவலையாக இருப்போம். அப்போது ரொம்ப அதிகமாக கவலை இருக்கக்கூடிய இடத்துல யாருடைய ஆளுகை இருக்குது? நீங்கள் எப்பவுமே சோகமாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் யாருடைய செங்கோல் ஓங்கி இருக்கு? எப்பொழுதும் துக்கத்தோடு கூட இருக்கிறீங்கன்னா, எப்பொழுது கவலையோடு கூட இருக்கிறீங்கன்னா, எப்பொழுது வேதனையோடு கூட இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எது ஓங்கி நிற்குது? பிசாசுடைய செங்கோல் ஓங்கி நிற்குது. எதுக்கு கவலைப்படுறேனே தெரியல ஃபர்ஸ்ட், ஆனால் கவலையாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் சந்தோஷத்தில் நான் இழந்து போயிட்டு எப்படி இருக்கிறேன்? கவலை தான் என் வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. எழுந்தாலும் கவலை, நடந்தாலும் கவலை, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன்? கவலையோடு துக்கத்தோடு தான் நான்
ஒரு போராட்டத்தோடு தான் இருக்கிறேனே, வாழ்க்கையில் நிம்மதி என்பதை நான் என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன் அப்படி நிற்கிறீங்களா? இது பிசாசுடைய செங்கோல். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் முறித்து போட்டு விட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பர் 2 தத்தளிப்பு. எழுதிக்கிங்க. நம்பர் 2 என்னது? தத்தளிப்பு. அவனுடைய ஆளுகையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தத்தளிப்பு இருக்கும். தத்தளிப்புனா என்ன குறிக்குது அப்படின்னா, என்ன நடக்குமோ ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? பிள்ளைங்களை குறித்து ஒரே கவலையாக இருக்குது பாஸ்டர், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்குது, என் வாழ்க்கையை குறித்து ஒரே தத்தளிப்பாக இருக்கிறேன், ஒரு தழுவுகிற ஒரு பாத்திரம் போல் இருக்கிற ஒரு தத்தளிப்பின் சூழல், குழப்பத்தின் சூழல் இருக்கிறேன்னா அங்கே என்ன ஓங்கியிருக்கு? துஷ்டனுடைய செங்கோல் ஓங்கியிருக்கு. இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, இந்த செங்கடல் நான் எப்படி கடக்க போகிறேன்னு தெரியல, இந்த எதிரியோடைய ஆயுதங்களை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது, ரொம்ப குழம்பி இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஓங்கி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிசாசுடைய செங்கோல். நம்பர் 3 வேதம் சொல்லுகிறது கடினமான அடிமைத்தனம். இது இங்கிலீஷில், ஆங்கில வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா பயம். இந்த அடிமைத்தனத்துக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா பயம் இல்லை. முதல் காரியம், அவனுடைய செங்கோலுடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சத்தமாக சொல்லுங்கள், நல்ல வாயத்தை சொல்லுங்கள். யாராவது துக்கம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எழுந்து போயிடலாம். இது உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உண்டான பிரசங்கம் கிடையாது. அப்போ துக்கம் இருக்கா? எத்தனை பேருக்கு துக்கம் இருக்கா? கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. வெரி குட். நம்பர் 2 என்னது? தத்தளிப்பு. குழம்புறம் பாஸ்டர், வாழ்க்கை குறித்து ஒரு குழப்பம் இருக்குது இல்லை. வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு சிக்கலுக்குள்ளே நான் உடங்கியிருக்கிறேன், அதை எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு தெரியல, ஒரு சிக்கலுக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன், ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கிறேன், இதை எப்படி சரி பண்ணணும், என் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற இந்த பிரச்சனை எப்படி மாறப்போகுது, இது எப்படி சரி பண்ண முடியும், யாரால் முடியும் என்கின்ற ஒரு குழப்பம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்றவங்க கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. ஆமாம், எனக்கும் இருக்குது, நானும் கை தூக்குறேன். அப்பா இவ எல்லோரும் கை தூக்கம் பாருங்க. எனக்கும் இருக்குது, எனக்கும் துக்கம் இருக்குது, எனக்கு தேவையில்லாமல் கவலை இருக்குது, வேதனை இருக்குது, எனக்குள்ளே பல குழப்பங்கள். சில முடிவுகளை எடுக்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப குழம்புறோம் இல்லை. சில முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்ப குழப்பங்கள் உள்ள வருது தான் நமக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் என்ன காரியங்கள் கேட்டிங்கன்னா இதோட பிசாசுடைய ஆளுகை இதெல்லாம். நம்பர் 3 என்னது? பயம். சாதாரண பயம் இல்லை, எப்படி நான் கடினமான பயம். பயப்படுறீங்களா? பயம் இருக்கா? ரொம்ப தைரியமாக இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றீங்களா? எல்லா காரியத்தை குறித்து ஒரு பயம், எல்லா விஷயத்தை குறித்த ஒரு பயம் ஏற்படுதுன்னா அங்கே யாருடைய கோல் ஓங்கியிருக்கு? பிசாசுடைய செங்கோல் ஓங்கியிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளிலிருந்து உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உங்களை தத்தளிக்க பண்ணுகிற காரியங்கள், உங்களை பயமுறுத்துகிற காரியத்தின் செங்கோலை கர்த்தர் முறித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னை துக்கப்படுத்துகிற பொல்லாத ஆவியின் செங்கோல், என்னை தத்தளிக்க பண்ணுகிற பொல்லாத ஆவியின் செங்கோல், ரீபாலா ஷகதனமா, இந்த நாளிலே துக்கத்தை முறித்து, துக்கம் முறிந்தது, உன் புல்லம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ணுகிறார். செங்கோல் முறிக்கப்படுகிறது, செங்கோல் முறிக்கிறார், கர்த்தர் முறித்து விட்டார். ரீபா கபா ரதனாமா, உன் துக்கம் இந்த நாளிலே முடிந்தது. உன் துக்க நாட்களை கர்த்தர் முடித்து விட்டார். அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். மனிதனுக்கு கீழே அடிமையாக்கப்பட்ட உன்னை, பிசாசுடைய தந்திரங்களுக்கு அடிமையாக்கப்பட்ட உன்னை தேவன் நாளில் அவன் செங்கோலை முறித்து விட்டார். உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பு, குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. அந்த செங்கோலுடைய ஆளுகை எப்படிப்பட்டது? துக்கம். அந்த செங்கோலின் ஆளுகை எப்படிப்பட்டது? தத்தளிப்பு. அந்த செங்கோலின் ஆளுகை எப்படிப்பட்டது? கடின பயத்தை உண்டாக்குற, அடிமைத்தனத்தை உண்டாக்குற அந்த செங்கோலை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? முறித்து விட்டார். ஆண்டவர் எப்படி இதை முறித்தார், அவர் இதை எப்படி முறித்து போட்டார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி முறித்தார் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51
3ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், அதன் 3ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் அவன் செங்கோல் உடைக்கப்பட்டது? பிசாசுடைய செங்கோல் எப்படி உடைக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா, துக்கத்தை கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொண்டாரா? சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் செங்கோல் எதில் முறிக்கப்பட்டது? சிலுவையில். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சிலுவையில். சிலுவையில் இயேசு மரித்ததுனால தான் பிசாசுடைய செங்கோல் முறிக்கப்பட்டது. ஒருவேளை இயேசு சிலுவையில் மறிக்கலை அப்படின்னா அவனுடைய செங்கோல் என்ன பண்ணாது? முறிக்கப்படாது. அவனுடைய ஆளுகை முறிக்கப்பட்டு இருக்காது. ஆனால் இயேசு எப்போ சிலுவையில் அறியப்பட்டாரோ, இயேசு எப்போ சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தந்தாரோ, அப்பொழுது அவனுடைய செங்கோலை கர்த்தர் என்ன பண்ணார்? முறித்து விட்டார். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினும். கேட்டீங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என்ன பாடு? பிசாசினால உண்டான பாடை யார் ஏற்றுக்கிட்டா? நீக்கினார். என்னது? இளைப்பாறுதல் தருகிறாரா? வாசிங்க ஏசாயா, அதே 14ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதை நீக்கி இளைப்பாற பண்ணுகிறாராம். சொல்லுங்க, நீக்கி என்ன பண்ணுறாரு? ஆமாம், இளைப்பாறுனா என்னது? இளைப்பாறுதல்னா என்ன? நம்ம எல்லாத்துக்கும் ஆமை போட்டு பழகிட்டோம். நம்ம அதை பார்க்குறதே கிடையாது. எதுக்கு இந்த இளைப்பாறுதல்னா? ஆமை ஃபஸ்ட்டு. இன்னத்துக்கு ஆமை. இளைப்பாறுதல்னா என்னது? இங்கிலீஷ் வேதாகமத்தில் போய் பார்த்தா ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். என்னது ரெஸ்ட் அப்படின்னா தமிழ் என்னது? ஓய்வு. எதுக்கு ஓய்வு? யாருக்கு ஓய்வு வேணும்? இல்லைங்க, யாருக்கு ஓய்வு? போய் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு யாரை சொல்லுவோம்? வேலைக்குரிய பலுவை சுமக்கிறவர்களுக்கு தான் என்ன தேவை? ஆமாம். அப்போ இந்த உலகத்தில் நீங்களும் நானும் என்ன பலுவை சுமந்துட்டு இருக்கிறோம்? துக்கம், தத்தளிப்பு, அப்புறம் கடினமான அடிமைத்தனம். இதை சுமந்துட்டு இருக்கிறோம்ல. இயேசு என்ன பண்ணுறாரு? சிலுவையில் அதை அவர் ஏற்றுக்கொண்டாராம். உங்கள் துக்கத்தை, உங்கள் தத்தளிப்பை, உங்கள் பாடுகளை. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? சத்தமாக சொல்லுங்கள், ரெஸ்ட் வந்துருச்சு, ஓய்வு வந்துருச்சு. அது விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்புறீங்களா? அப்போ அந்த ஓய்வு எதனால் வருது? இயேசு எல்லாவற்றையும். இப்போ வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ வாங்கிடுறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா, ஒரு பாரம் இறங்கிச்சுப்பா. யாராவது இதை ரிசீவ் பண்ண மாட்டாங்களா? என் பாடை யாராவது ஏற்றுக்க மாட்டாங்களா? அப்படிதான் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கடனில் இருந்தாலும் நம்ம என்ன யோசிப்போம்? அப்பா, யாராவது என் கடன் பிரச்சனை ஏற்றுக்கிட்டா என்ன இருக்கும்? அது நம்ம தான் சுமந்துட்டு இருக்கிறோம். ஒரு வியாதியை நம்ம தான் சுமந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் யார் எடுத்துக்கிறாரா? சிலுவையில் இயேசு எடுத்துக்கிறாரா? எத்தனை நம்புறீங்க? இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் அந்த செங்கோல் முறிக்கப்பட்டதான கிரியை உங்களுக்குள்ளே நடக்கும். அப்போ ஆண்டவர் என்னுடைய பாடுகளை, ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை, ஆண்டவர் எனக்கு உண்டான இந்த பூமியில் பிசாசு நிமித்தமாக உண்டாக்கப்பட்ட எல்லா ஆக்கினையும் கர்த்தர் என்ன பண்ணார்? இயேசு
எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், செங்கோலை கர்த்தர் எப்படி முறித்தார்? ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி போவோம், ஆனால் என் கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சொல்லுங்கள், நீங்கள் அப்படி இப்படி போயிட்டீங்க, வெளியில் அவுட் ஆஃபில் போயிட்டீங்கன்னா திரும்பி உள்ளே வரும்போது நான் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு புரியாது. சரியா? கவனமாக கேளுங்க. இப்போ திரும்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறவங்களுக்கு முதல் காரியம், கர்த்தர் என்ன பண்ணுறார்? துஷ்டனுடைய செங்கோலை முறிக்கிறார். அப்போ அவனுடைய ஆளுகை எப்படிப்பட்டதாக இருக்கும்? 3 காரியம் கற்றுக் கொடுத்த: துக்கம், தத்தளிப்பு, கடினமான அடிமைத்தனம். இல்லை, இப்போ இந்த 3ஐயும் இந்த ஆளுகையிலேருந்து இயேசு நம்மளை எப்படி விடுதலை ஆக்குறாரு? சிலுவையில் நம்மளை விடுதலை ஆக்குறார். எப்படி விடுதலை ஆக்குறாரு? அதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கிட்டார், நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கிட்டார், நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில் ஏற்றுனதுனால அந்த செங்கோல் என்ன பண்ணிடுச்சு? முறிக்கப்பட்டுச்சு, உடைக்கப்பட்டுச்சு. ஆட்சியே இல்லைடா உனக்கு, இதுக்கப்புறம் என் பிள்ளைகள் மேலே நான் தான் என்ன பண்ண போகிறேன்? ஆளுகை செய்ய போகிறேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுறார்? சிலுவையில் நம்மை பெற்று எடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. இது வரைக்கும் புரிஞ்சதுன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமை சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம். உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரூஃப் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 1:6 வாசிங்க. பக்க எண் 274 வாசிங்க. கரெக்டா? இல்லை 2ஆம் அதிகாரம். பிரைஸ் லார்ட். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி. யாருடைய துரைத்தனம்? யாருடைய அதிகாரம்? எதை கர்த்தர் உரிந்தார்? எப்படி உரிந்திருக்கிறார்? பவுல் என்ன சொல்லுகிறார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். 14ஆம் வசனத்தை பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில். அப்போ எப்படி ஜெயிக்கிறார்? பிசாசுடைய தந்திரத்தை எப்படி எடுக்கிறாரு? பிசாசுடைய துரைத்தனத்தை எப்படி எடுக்கிறாரு? பிசாசுடைய அதிகாரத்தை கர்த்தர் எப்படி எடுக்கிறார்னா சிலுவையில் எடுக்கிறார். சிலுவையில் மீட்டு கொடுக்குறார் நமக்கு. உன்னை மீட்டுட்டம்பா. எதில் மீட்டேன்? சிலுவையில் மீட்டுட்டேன். சிலுவையில் மீட்டுட்டேன். இப்போ இந்த சிலுவையில் மீட்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மட்டும்தான் செங்கோல் முறிக்கப்பட்டதை தவிர மீட்கப்படாதவங்க எதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க இன்னும். சொல்லுங்கள். ஆமாம். இப்போ நீங்களும் நானும் இந்த சிலுவையின் ஆளுகைக்குள்ளே இருப்போமானால் சொல்லுங்கள், இந்த சிலுவையின் ஆளுகை. இப்போ என்ன, நான் மீட்டுட்டேன் என்கின்ற விஷயம் நமக்கு தெரியுது. நம்ம மீட்கப்பட்டுட்டோம் என்கின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ மீட்கப்பட்டோன்னு அந்த ஆளுகைக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன். அதே கொலேசிய நிருபம் 1ஆம் அதிகாரம். கொலேசிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி ராஜ்யத்திற்கு உட்படுத்தின. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை உள்ளே கொண்டு வராரு. சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு? சத்தமாக சொல்லுங்கள். எதுக்குள்ளே கொண்டு வராரு? ஏன்பா நீ ஏன்டா இவ்வளோ வருத்தப்பட்டு நீ பாரம் சுமக்கிற? என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? இளைப்பாறுதல் தரேன். வசனம் இருக்கா இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நமக்குள்ளே என்ன கொடுக்குறாரு? இந்த இளைப்பாறுதல் கர்த்தர் எங்கேருந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குறாரு? சிலுவையிலேருந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குறாரு. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறதுனால அங்கேருந்து கிடைக்கிற இளைப்பாறுதல் தான் நான் அனுபவிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரிஞ்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுகிறீங்க? நல்லா புரியுதுன்ற நல்ல கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பாருங்களா. ஆமாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்துகிறார். அதுக்குள்ளே நம்மளை கொண்டு வருகிறார். எந்த ராஜ்யத்துக்குள்ளே? வெரி குட். பவுல் பிரதர் என் கூடவே வரார். வெரி குட். சிலுவையின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். இப்போ இந்த சிலுவையின் ராஜ்யத்துக்கு நான் பங்கு உள்ளவனாக மாறும்போது தான் பிசாசுடைய அதிகாரம் துரைத்தனம் என்னை விட்டு நீங்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மளோட வாழ்க்கையில் அது நீங்கணுமா நீங்கக்கூடாதா? நீங்கணும். அப்போது இதை நீங்கணும். இப்போ இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை எப்படி நமக்கு தெரியும்? எப்படி நமக்கு தெரியும்?
இருளின் அதிகாரத்தில் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்? வாசிங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. 27 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8:27 வாசிங்க. அந்தபடி ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் அப்படின்னா அதிகாரத்தை வாசிக்கிறார். யார் வாசிக்கிறாரு? கந்தகே என்கின்றதான ஒரு மந்திரி வாசிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி நமக்கு தெரிஞ்சது? இயேசு என்னுடைய பாவத்தையும், இயேசு என்னுடைய நோய்களையும், இயேசு என்னுடையதான எல்லா விதமான தரித்திரத்தையும் தூக்கி சுமந்தார்னு உங்களுக்கு சொல்லப்பட்டதுனால தானே உங்களுக்கு தெரிஞ்சுது. இங்கே இவர் என்ன சொல்கிறாரு? இந்த மந்திரி சொல்லலாம் எப்படிப்பா தெரியும்? சொல்லணும்ல. யாராவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் என்ன பண்ணுறேன், தொடர்ந்து பிசாசுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டினே இருக்கிறேன், என் கடன் முடிஞ்சிச்சுன்னு என்ன பண்ணணும்? வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கும், தெரியுமாவே பே பண்ணியிருக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அது யாராவது அவருக்கு சொல்லும் போது தான் என்ன பண்ணுது தெரியுது. அப்போ இவன் மந்திரியாக இருந்தாலும் இவர் என்ன கேட்குறாரு? யாராவது என்கிட்ட சொல்லணும். இவர் என்ன ஆகமத்தை வாசித்தார்? ஏசாயா. இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சல, அதை தான் வாசிச்சுட்டு போனார். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு இப்போ இதை அவர் வாசிக்கும் பொழுது இதை யார் தூக்குனது, யார் எடுத்தது அப்படின்னும் போது சொல்கிறாரு, அவர் தான் கிறிஸ்து. அப்படி பிலிப் என்ன பண்ணுறார்? அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். அதுதான் கிறிஸ்து. அப்போ அறிவிக்கப்பட்டாதான் நான் ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியும். எனக்கு அறிவிக்கணும். இயேசு என்னுடைய பாவத்தை சுமந்தார், இயேசுவால் இயேசுடைய தழும்புகளை நான் சுகமானேன், பிசாசுடைய அதிகாரம் துறைத்தனத்திலெல்லாம் இயேசு என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் முறித்துட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டால் மட்டும்தான் நான் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? உட்பிரவேசிக்க முடியும். அதுதான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமி எங்கிலும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடிமைத்தனத்தின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த செங்கோலின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த செங்கோல் முறிக்கப்பட்டு விட்டது போய் சொல்லுங்க. ஆனால் தான் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்கிறது. இயேசுவை பற்றி சொல்லுங்க. யார் பக்கத்தில் பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. அவங்க அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில் வரட்டும், அந்த செங்கோலை விட்டு அவங்க வெளியில் வரட்டும், அந்த துக்கத்தை விட்டு வெளியில் வரட்டும். இன்றைக்கி எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு சாகிறான்? எதனால் சாகிறான்? அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், அவன் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பு, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயம் அவனை சாகடிக்குது. சமீபத்தில் பார்த்து ரொம்ப நாள் வருஷக்கணக்கில் ஆச்சு நினைக்கிறோம், ஒரு 600 ரூபா கடன் பட்டதுனால ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்துறான். தெரியுமா உங்களுக்கு? 600 rupees. ஆமாங்க, இந்த ரம்மி ஏதோ விளையாடி, இந்த ஆன்லைன் கேம் விளையாடி அதில் பணம் கடனை பட்டுன்ட்டு நம்ம 600 ரூபா கடன் பட்டுன்னு செத்துட்டானா. ஜனங்க என்ன பண்ணுறாங்க? தத்தளிப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜனங்க துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் பார்க்குறோம் வெளியில், பாஸ்டர் அவன் என்ன பாஸ்டர் வீடை கட்டுறான், இடத்த வாங்குறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இல்லைங்க, அவன் ஏதோ ஒரு துக்கத்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். ஒரு மனுஷனை 2 அதிகாரம் தான் ஆளுகை செய்யணும். ஒன்று பிசாசுடைய அதிகாரம், இல்லை தேவனுடைய அதிகாரம். இந்த 2 தவிர்த்து ஒரு மனிதன் கீழே என்ன பண்ண முடியாது? ஒர்க் அவுட்டு பண்ணவே முடியாது. அப்போது எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, அறிவிங்க. எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பாடுகளை இயேசு சுமந்துட்டாரு, இந்த பாடுகளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களை விட்டு நீக்கிட்டார், போய் அறிவிங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதனால தான் கற்றுக் கொடுத்தார். நீங்களும் யாரை பார்த்தா என்ன பண்ணக்கூடாது? சுவிசேஷம் அறிவிக்காம சொல்லிடணும். எங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது அந்த வயிற்றுலேருந்து நேசிக்கிறான்னு சொல்கிறது, அந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமான ப்ராசஸ். அது ரொம்ப கடினமான ப்ராசஸ். ஆனால் ஊருக்கு அதை பேசுறதுக்கு அந்த ப்ராசஸ் அது ரொம்ப ஈஸி பாஸ்டர். அது டைல்ஸ் கல்லை வழுக்கிட்டு போகிற மாதிரி பேசிடுவோம் நாங்கள். இதுதான் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? அறிவிக்காமல் யாருக்கும் தெரியாதுங்க.
எல்லாம் அந்த அடிமை தண்டத்தின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அறிவிக்காமல் யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது. மந்திரியாக இருந்தாலும் தெரியாது, பணக்காரனாக இருந்தாலும் தெரியாது, ஏழையாக இருந்தாலும் தெரியாது, எளியவனாக இருந்தாலும் தெரியாது. அவனுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். என் கூட இந்த பெங்களூர் சுற்றுறீங்களா? என் ஃபேமிலியில் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபமாகி கொண்டு போய் இவர் போட்ட லொக்கேஷன் போய் காட்டில் போய் நிறுத்திட்டு இருக்குது. எவ்வளோ உயிரை தியாகம் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் இந்த வயசில், முடியாத வயசில் இயேசுவை அறிவிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாரம் பாருங்கண்ணே. நாங்களும் அறிவிக்க போகிறோம் இயேசுவை. ஏன் தெரியுமா இயேசுவை நம்ம அறிவிக்கணும்? நாம் மதம் மாற்றலைங்க. யாராவது மதம் மாத்திரமா? இல்லை. இயேசு உன்னுடைய பாடுகளை சுமந்துட்டார். அதை நீ ரிசீவ் பண்ணிக்கோ. அதை தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செங்கோலின் கீழே நீங்கள் ஆளுகை கீழே இருக்கிறீங்க, துக்கத்தை சுமக்கிறீங்க. இந்த துக்கம் உன்னை என்ன பண்ணோம்? உன்னை சூசைட் நேராக கொண்டு போவோம். இன்றைக்கி இயேசுவை பற்றி அறிஞ்சவனே சாகுறாங்க, சூசைட் பண்ணி சாகுறாங்க. இயேசுவுக்காக ஊழியம் பண்ணவனே துக்கத்தில் அழிஞ்சு போகிறாங்க. இன்றைக்கி அதை பற்றி அறியாத ஜனங்கள், குழம்பி நிற்கிற ஜனங்கள், இன்றைக்கி கணவரை குறித்து, இன்றைக்கி மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து குழம்பி நிற்கிற, என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல. இந்த மனுஷனோட வாழலாமா, இல்லை வெளியில் விட்டு போகலாமா, இந்த பிள்ளைகளை திரும்பி வளர்க்கலாமா, வளர்க்க வேண்டாமா, இந்த குடும்பத்தில் திரும்பி கண்டினியூ பண்ணலாமா, பண்ணக்கூடாது என்பதை தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பொண்ணு செத்து போச்சா இப்போ சமீபத்தில்? கல்யாணமாகி 3-4 மாதத்தில் செத்து போனால பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியல உலகத்துக்குரிய ஜனங்களுக்கு. அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா அந்த இரத்த சாட்சி, அந்த இரத்தத்தின் பழி உங்கள் சிரசின் மேலே தான் வந்து நிற்கும். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவளாக இருக்கணும். யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லிவிடுங்க. ஆமை சொல்லுங்க பாருங்களா. பக்கத்தில் நம்ம சர்ச்சு பக்கத்தில் அறிவிச்சின்னா சர்ச்சு அட்ரஸை கொடுங்க. தூரத்தில் அறிவிச்சாலும் சர்ச்சு அட்ரஸை கொடுங்க. இல்லை பக்கத்தில் நல்ல சர்ச்சு உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சர்ச்சு அட்ரஸ் கொடுங்க. இல்லை பக்கத்தில் வேறு சர்ச்சுன்னா அந்த சர்ச்சுக்கு அவங்களை அனுப்பி விடுங்க. நல்ல ஆவிக்குரிய சபையை பார்த்து அனுப்பி விடுங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் எப்போ இந்த விஷயம் தெரியும்? அறிவிக்கப்படும் போது தான். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. சரிங்க, நான் சுவிசேஷத்தை அறிஞ்சிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சுவிசேஷத்தை அறிஞ்சிட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உள்ளே வந்திருக்கேன். நானும் பாட்டு பாடுவேனே. என் பாவத்தை அவர் சுமந்துட்டார், என் துக்கங்களெல்லாம் அவர் சுமந்துட்டார், நானும் பாட்டு பாடுறேனே. ஆனால் இளைப்பாறுதல் வெளியில் இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ சொன்னீங்க. இளைப்பாறுதல் எங்கே இல்லை? முதல்ல உள்ளேயே இல்லையே. சர்ச்சுக்குள்ளே இருக்கிற எனக்கே இல்லையே. இயேசுவை விசுவாசிக்கிற எனக்குள்ளே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வர எனக்கே துக்கம் இருக்குது, எனக்கே தத்தளிப்பு இருக்குது, எனக்கே பல விதமான பயங்கள் இருக்குது. ஏன் எனக்கு இருக்குது? நான் விடுதலையாக்கப்பட்டால் தானே நான் மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ண முடியும்? வசனம் என்ன சொல்லுது? நீ ஆயத்தப்படு, மற்றவர்களையும் அப்புறம் மற்றவர்களை ரெடி பண்ணுங்க. ஆமை சொல்லுங்க பாருங்களா. அப்போ ஏன் அந்த சுவிசேஷத்துடைய சிலுவையின் சுதந்திரம் எனக்குள்ளே இன்னும் ஏன் வரல? அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்னால் ஏன் உள்ளே போக முடியல? நானே எனக்கு அந்த பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறேனே. செங்கோலை கத்தர் முறிச்சிட்டாரு, பிசாசுடைய செங்கோலை சிலுவையில் முறிச்சிட்டாரு. என்னுடைய பாரங்கள், என்னுடைய துக்கங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. இதை எனக்கு அறிவிக்கப்பட்டது. நான் சபைக்குள்ளே வந்திருக்கிறேனே. ஆனால் எனக்கே என்ன இல்லை பாஸ்டர்? இளைப்பாறுதல் இல்லை. நானே துக்கத்தில் தான் இருக்கிறேனே. எத்தனை பேர் துக்கமாக இருக்கிறீங்க கேட்டால் என்ன பண்ணீங்க எல்லாருமே? எத்தனை பேர் தத்தளிப்புக்குள்ளே இருக்கிறீங்க கேட்டீங்க, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்க? கை தூக்குனீங்க. எத்தனை பேர் நீங்கள் பயத்தில் இருக்கீங்க, எத்தனை பேர் அடிமைத்தனத்தில் இருக்கீங்க, எல்லாம் கை தூக்குனீங்க. அப்போ காரணம் என்ன? முதல்ல ரிசீவ் எங்கே இல்லை? சபைக்குள்ளே இல்லை. ஏன் இன்றைக்கி உலக ஜனங்கள் உள்ளே வரமாட்டாங்க தெரியுமா? சபையே என்ன பண்ணலை, இன்னும் அதை ரிசீவ் பண்ணலை, இன்னும் அதை வாங்காமல் இருக்குது, இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்குது. இன்னும் அந்த ரிசல்ட்டு தெரியும். அந்த விடுதலையை அவங்க பெற்றுக்கொள்ளாமல் அந்த ரிசல்ட்டை குடும்பத்திலையும் ஊழியத்திலும் இன்னும் யார் பெற்றுக்கொள்ளலை? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுவாங்க. பார்த்துலாமா? நான் ஏன் ரிசீவ் பண்ணலை? ஏன் அதை இன்னும் ஏன் எனக்கு அந்த ப்ராசஸ் நடக்கலை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இளைப்பாறுதல் இல்லை? இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் பயம் நீங்கலை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிற? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் செங்கோல், பிசாசுடைய செங்கோல் ஓங்கி நிற்குது? நான் ஏன் இன்னும் ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறேன் என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
சரியா? அதுலேருந்து ஒரு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த நாளில் முதல் கொண்டு சிலுவையில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் எழுதின நிருபம் அதிலே வச்சுக்கிங்க. கொலோசியருக்குள்ளே தான் நம்ம தியானிக்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். இந்த ஜனங்கள், இந்த கொலோசிய சபை ஆனது அதை ரிசீவ் பண்ண ஜனம், அதாவது சிலுவையுடைய அதிகாரத்தையும் சிலுவையின் ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசித்த ஜனம். அதுதான் இங்கே 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனம் 12-13 பாருங்கள். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. உட்படுத்தினவருமா? அப்போ இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்குள்ள இந்த சபை சேர்ந்துருச்சு. சிலுவையுடைய அந்த சுதந்திரத்துக்குள்ளே வந்துருச்சு இந்த சபை. சொல்லுங்க, சுதந்திரத்துக்குள்ளே வந்துருச்சு. வந்த சபைக்குள்ள இந்த சபை எப்படி பெற்றது, இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றது என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் முதல் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை வாசிங்க. முதல் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி, நோட் பண்ணிக்கிங்க, பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. இந்த கூட்டம் எப்படி ரிசீவ் பண்ணுது? நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும்? சிலுவையுடைய அந்த காரியத்தை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும்? அது கேட்குறது மட்டும் இல்லை, அது எனக்குள்ளே என்ன தரணும்? பலன் தரணும். சத்தமாக சொல்லுங்க, என்ன தரணும்? ஒரு விதை இருக்குது பிரதர், ஒரு விதை இருக்குது பிரதர், இங்கே கவனிங்க. அதை கொண்டு வர்றதுனால எனக்கு என்ன இல்லை? பலன் இருக்கா? இல்லை. நான் மண்ணில் புதைக்கிறதுனால எனக்கு பலன் இருக்கா? இல்லை. அது வளர்றதுனால எனக்கு பலன் இருக்கா? இல்லை. எப்போ எனக்கு அதுலேருந்து பலன் கிடைக்கும்? அது எனக்கு கனி கொடுக்கும் போது தான். இப்போ சுவிசேஷம் என்கின்ற விதையை நீங்கள் வச்சுருக்கீங்க. விதையை வச்சுட்டே இருக்கிறீங்க தவிர நீங்கள் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? அதை மண்ணில் புதைக்கணும், அது என்ன பண்ணணும்? வளரணும். வளர்ந்து சும்மா வளர்ந்துருமா? செடியெல்லாம் எத்தனை செடி கொடியெல்லாம் எத்தனை ப்ராசஸ் தானே. அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு அது என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளே வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வர கனி தான் உங்களுக்கு என்னவா மாறுது. அப்போ இந்த கொலோசிய சபை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறாரு? சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? சரி, ஒரு விதை பலன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சுவிசேஷம் என்பதை விதைன்னு வச்சுக்கோங்க, விதைக்கு அடையாளமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ப்ராசஸ். விதையோட ப்ராசஸ் என்ன தெரியுமா? நீங்கள் இதை செய்கிறதுனாலலாம் வளர எத்தனை செடி, 100 செடி விதைச்சா 100 செடியோட பலனை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. 100 செடி அழுகி போய்டும், தூக்கி என்ன பண்ணிவிடுவோம்? போட்டுவிடுவோம். அப்போ விதையோட ப்ராசஸ் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், விதையோட ப்ராசஸ் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். விதையானது மண்ணில் போய் சாகாவிட்டால் விதை போய் என்ன பண்ணணும்? மண்ணில் சாகணும். செத்தாதான் பலன். புரியுதா உங்களுக்கு? விதை சாகணும். இதெல்லாம் உங்களோட அவுட் ஆஃப் உடைய ஒர்க் அவுட்டு. நீங்கள் தண்ணி ஊற்றுறது, நடுறது, மண்ணை பார்க்குறது, நல்ல நிலம் கெட்ட நிலம் அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் உங்களுடைய அவுட் ஆஃப் ஒர்க்கு. ஆனால் விதையோட வேலை என்னது? சத்தமாக சொல்லுங்கள், சாகணும். விதையோட வேலை என்ன பண்ணணும்? மண்ணில் புதைக்கிற விதை சாகாமல் இருந்தால் அழுகி போயிடும். மண்ணில் விதைக்கிற விதையானது சாகாமல் இருந்தால் அது நமக்கு பலன் தராது. அப்போது சுவிசேஷமான விதையானது நமக்குள்ளே சாகணும். நமக்குள்ளே அது செத்துச்சு, நாமும் அந்த சாயல், அந்த மரணத்துக்கு ஒப்பாக மாறும்போது தான் பலன் அடைவோம். புரியுதா உங்களுக்கு? அங்கே இயேசு எப்படி மரித்தாரோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும்? மரிக்கணும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பவுல் எதில் சொல்கிறாரு? கலாத்தியரில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே, அதை இயேசு அறிஞ்சிட்டாரு. நான் ஏன் பாஸ்டர்? நீயும் அறியணும். உங்களுக்கு டெத்து வேணும், நீங்களும் சாகணும்.
செத்தாதான் சிலுவையினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த பிரசங்கத்தோடைய முக்கியமானது என்ன தெரியுமா? எனக்குள் மரிக்க வேண்டியவைகள். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மரிக்க வேண்டியது மறிச்சிச்சுன்னா சிலுவையில் இருக்கிறதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள், மரிக்க வேண்டியதெல்லாம் மறிச்சிச்சுன்னா சிலுவையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தான். சொல்லுங்கள், சிலுவையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தான். ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலுவையில் இயேசு வைத்திருக்கிறதான சுகம் எனக்கு தான். சிலுவையில் இயேசு வைத்திருக்கிற சமாதானம் எனக்கு தான். சிலுவையில் இயேசு வைத்திருக்கிறதான சந்தோஷம் எனக்கு தான். சிலுவையில் இயேசு வைத்திருக்கிற மீட்பு எனக்கு தான். எப்போ? விதையாக இருக்கக்கூடாது. விதை என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள். விதை என்ன பண்ணணும்? விதை என்ன பண்ணணும்? அது செத்துச்சுன்னா என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். சாக ரெடி ஆகிட்டீங்களா? எனக்குள் மறிக்க வேண்டியவைகள் அப்படின்னு எடுத்த நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே மறிக்க வேண்டியது. உங்களுக்குள்ளே மறிக்க வேண்டியது என்ன மறிக்கணும்? இந்த சிலுவையுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கிறதுக்கு 3 ப்ராசஸ் சொல்கிறேன். அதுக்குள்ளே இந்த மரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனங்களை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? 2ஆம் அதிகாரம், பிரைஸ்லா 2ஆம் அதிகாரம், அது 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்குள் பெற்றீர்கள், ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். அப்போ எது என்னுடைய ஃபர்ஸ்ட் டெத்து? ஞானஸ்தானம். சொல்லுங்க, எது? திரும்ப சொல்லுங்க, என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் தான் என்னுடைய முதல் டெத். நான் எதில் சாகணும் பாஸ்டர் அப்படி கேட்டிங்கன்னா, ஞானஸ்தானத்தில் சாகணும். ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்க பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் என்ன மரணத்துக்குள்ளே கொண்டு போகுது, ஞானஸ்தானம் என்ன உயிர்ப்பிக்கிறது. இப்போ உயிர்ப்பிக்கிறத விட்டுடுங்க, ஞானஸ்தானம் எனக்கு என்ன பண்ணுது? என்னுடைய மரணத்தை காண்பிக்கிறது. நான் சாகணும். இன்றைக்கி ஞானஸ்தானம் அப்படின்னா, ஞானஸ்தானம் பேப்டிசம் அப்படின்னால என்ன ஆகிடுது கேட்டிங்கன்னா, எதுக்கெல்லாம் இப்போ ஞானஸ்தானம் தெரியுமா? ஏன் சொல்லுங்கள் ஞானஸ்தானம் எதுக்கு சொல்லு? ஞானஸ்தானம் பாஸ்டர் கல்யாணம் ஆகணும் பாஸ்டர், என்ன பண்ணுங்க? நம்ம சர்ச்சில் நான் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் மறைவாக சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க? பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எதுக்கு சிஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்க? எனக்கு குழந்தை வேணும், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. நான் கொடுக்கவே இல்லையே. குழந்தை இல்லாததுக்கா ஞானஸ்தானம் கொடுக்கணும்? குழந்தை இல்லாததுக்கு 4 டாக்டர் வேணால் ரெஃபர் பண்ணுறேன். ஞானஸ்தானம் குழந்தை இல்லை பாஸ்டர், என்ன பண்ணுங்கள்? குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. திருமணம் தடையாகவே இருக்குது பாஸ்டர், என்ன பண்ணுங்கள்? இப்போ திருப்பதி இந்த மாதிரிலாம் வேண்டிப்பாங்க பாருங்கள், மொட்டை போடுறேன், அழகு குத்துக்கிறேன், இப்போ நடப்பயிற்சி பண்ணுறேன் அப்படிலாம் வேண்டிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஞானஸ்தானத்தை. இப்போ இதுக்கு ஞானஸ்தானம் பாஸ்டர், அதுக்கு ஞானஸ்தானம் பாஸ்டர், இதுக்கு ஞானஸ்தானம், அதுக்கு ஞானஸ்தானம். இந்த கையெல்லாம் என்ன பண்ணாது? உள்ள ஓடிடுது, வேக வேகமாக ஓடிடுது இல்லை? ஞானஸ்தானம் என்பது எதற்கு? அப்புறமா வனிதா சிஸ்டர் வீட்டில் தான் ஜபக்கூட்டம் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லை விசிட்டிங் போனால் சரியாக தெரில. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தது, இதுக்கு ஞானஸ்தானம் என்னன்னே தெரில, ஞானஸ்தானம் என்ன பண்ணிச்சு? நான் நிற்க வச்ச ஞானஸ்தானம் என்னென்னமா? ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, போயிட்டு வந்துடுறேன். அதோட போனாங்களா இல்லையா அவங்க? ஏன்னா இவங்களுக்கு என்ன பண்ணலை. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் 10 வருஷமோ 20 வருஷமோ என்ன பண்ணுறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. இதுக்கு ஞானஸ்தானம்னு என்னானே தெரியல, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஞானஸ்தானம் குத்திட்டீங்க. நான் அந்த நம்ம சிஸ்டர் நிற்க வச்சுட்டு ஞானஸ்தானம் என்ன சொல்லுங்கம்மா, நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னா பாரு, ஒரே ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன் இருங்க. இன்றைக்கி என்னென்னா கிறிஸ்தவங்க என்ன பண்ணால் இது சடங்காச்சாரி மாரி கொண்டு வந்துட்டாங்க ஞானஸ்தானத்தை. ஆனால் ஞானஸ்தானம் என்பது எதற்கு? ஞானஸ்தானம் எடுக்க வரவங்க இப்போது ஒரு பெரிய கூட்டமே ஒரு 10 பேர் வராங்க, ஞானஸ்தானம் எடுக்க வராங்க, என்கிட்ட வராங்க. இப்போ நான் அவங்கள எப்படி ரிசீவ் பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வராங்க, நான் எப்படி ரிசீவ் பண்ணணும்?
ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வராங்க. ஒரு 10 பேர் வராங்க, சபைக்கு வராங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு 10 பேர் வராங்க. இப்போ இந்த 10 பேரை நான் எப்படி ரிசீவ் பண்ணணும்? 10 ஆத்து மக்கள் ராஜ்யத்தில் போய் சேரப்போகுது. நம்ம சபைக்குள்ளே 10 ஆத்து மக்கள் வரப்போகுது. எப்படி ஐயா நம்ம ரிசீவ் பண்ணணும் அவங்கள? சந்தோஷமாக ரிசீவ் பண்ண. என் ராஜ்யத்தில் 10 பேர் போக போகிறாங்க, சபையில் 10 ஆத்துமா என்ன பண்ண போகுது? சேரப்போகுது. சந்தோஷமாக ரிசீவ் பண்ணலை. மோசமான ஆளுங்க அவன். இந்த யோவான் ஸ்தானகன் வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் எப்படி ரிசீவ் பண்ணுறான் பாருங்க. அவன் ஞானஸ்தானம் வர ஒரு கூட்டத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறான் பாருறா சாமி. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு 10 பேர் இல்லை, ஒரு கூட்டமே வருது. திரளான ஜனங்களை நோக்கி, வீரியன் பாம்பு குட்டிகளே. எத்தனை பேர் எடுப்பீங்க ஞானஸ்தானம்? எத்தனை பேர் எடுப்பீங்க? எப்படி ரிசீவ்? ஒரு கூட்டத்தை ரிசீவ். இந்த பாஸ்ட்டுக்கு பிழைக்க தெரிலப்பா அப்படின்னு நம்ம ஜனங்க பேசும். இந்த பாஸ்ட்டுக்கு பிழைக்க தெரில, உள்ளே வருது, ஒரு கூட்டமே வருது. நல்ல அன்பா, பிரதர் வாங்க, ஐயா வாங்க, பிரதர் சிஸ்டர் வாங்க அப்படின்னு ரிசீவ் பண்ணியிருந்தா அந்த கூட்டம் எல்லாம் சர்ச்சில் நிரம்பி இருக்கும்ல. நிரம்பி என்ன ஆகும்? சர்ச்சு நிரம்பி என்ன ஆகும்? எப்படி இவர் யோவான் ஸ்தானகன் எப்படி ரிசீவ் பண்ணுறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன். என்னையா இது? ஏதோ வந்துட்டான், சரி சரி ரிசீவ் பண்ணுறது தான் ஒரு ஒரு மாடுலேஷன் வேறு மாதிரி இருந்தது. சரி வந்தவனுக்கு யாரா அவனுக்கு சொன்னது? இது யார் சொன்னது? ஞானஸ்தானம் எடுக்கணும் யார் சொன்னது? ஆக்கினிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஞானஸ்தானம் சொல்கிறது யார்? அவங்களுக்கு யார் சொன்னது? அப்படின்னா என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ஞானஸ்தானம்னா வித்தியாசமாக போச்சு. ஞானஸ்தானம் எதை தான் அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் போய் சேர்றதுக்கு ஒரு அடையாளங்க ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தீங்க சொன்னீங்க பாஸ்டர்? எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எதுக்குரிய வே? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ஞானஸ்தானம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேப்டிசம் இம்பார்ட்டன்ட். இயேசுவை இதை குறித்து சொல்லுகிறார். ஞானஸ்தானம் என்பது சபையினால் நியமிக்கப்பட்டதல்ல, ஒரு பாஸ்டரால் நியமிக்கப்பட்டதல்ல, கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீ ஞானஸ்தானம் அப்படின்னா பல காரியங்கள் இருக்குது. ஒரு பாஸ்டர் சொல்கிறான், ஓடுற நதியில் தான் என்ன பண்ணணுமா? ஓடாத நதியில் பல ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு சபையில் பல ப்ராசஸ் இருக்குது. தெளிப்பு ஞானஸ்தானம் கூட இருக்குது. நீங்கள் குழந்தைய கூட்டின்னு வந்து குழந்தை குழந்தைய கொண்டு வந்து நிற்க வைக்கணும். நிற்க வச்சுன்னா அப்படி தெளிப்பாங்க. தெளித்த உடனே தண்ணி போய் படுற இடம்லாம் என்ன ஆச்சு? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஆனால் ரியாலிட்டியான ஞானஸ்தானம் எது? வேதத்துக்குரிய ஞானஸ்தானம் எது? அதை ஒரு மனிதன் சரியாக ஃபாலோ பண்ணுவானா அவன் ராஜ்யம், அதாவது சிலுவையின் அந்த சுதந்திரத்தின் பலனை அவன் அடைகிறான். நீ ஞானஸ்தானம் பாஸ்டர் எடுக்கணும் கூட எடுக்கக்கூடாது. பாஸ்டர் வேண்டிக்கிறேன் பாஸ்டர், நீ என்ன வேண்டிக்கினாலும் என்ன முட்டு மோதினாலும் ஞானஸ்தானம் என்பது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்ன ப்ராசஸ் பாருங்க. ஒன்று சொல்லுங்க, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் தான் என்னது? இப்போ சொல்லுங்க, ஏன் நீங்கள் அந்த பலனுக்குள்ளே போகல? சத்தியம் புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களே பேப்டிசம் எடுத்தவங்க, நீங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் ஏன் சிலுவையுடைய பிளஸ்ஸிங்கை, சிலுவைக்குரிய அந்த சுதந்திரத்தின் பலனை நான் ஏன் இன்னும் ரிசீவ் பண்ணலை? என்ன சொல்லுது? ஞானஸ்தானம் தான் என்னது? என்ன? அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்துது, அந்த அதிகாரத்துக்குள்ளே கொண்டு போகுது. செங்கோல் முறிக்கப்பட்டு நான் உள்ளே போகிறதுக்கு என்ன முதல் பாசம் என்னது? பேப்டிசம். என்னை ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறாங்க. எடுக்க வச்சதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும்? சிலுவைக்குரிய அதிகாரத்தை அந்த ஆளுகைக்குள்ளே போக முடியும். உங்களுக்கு புரியுதா? இப்போது ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற என்னால் ஏன் இன்னும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் என்னால் இன்னும் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள முடியல? துக்கத்தை எடுத்துட்டார் இயேசு, ஆனால் துக்கத்தை இன்னும் சுமக்கிறீங்களே ஏன்? ஞானஸ்தானத்தில் என்ன பிரச்சனை? வசனம் சொல்லுது,
ஆமாம், ரிசீவ் பண்ணிட்டீங்களா பிரதர்? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? நம்பர் 2, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். ஒன்று சொல்லுங்கள், முதல்ல என்னது? பாவ மன்னிப்பு. நம்பர் 2, அந்த பாவத்திலிருந்து. இதை தானே அப்போஸ்தலரும் ஃபாலோ பண்ணாங்க. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் சபையை எப்படி அவங்களுக்கு என்ட்ரி கொடுக்குது பாருங்கள். 38ஆம் வசனத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. அதே தான், அந்த 2 ப்ராசஸ் தான். வாசிங்க தொடர்ந்து. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுங்கள். பாவம் மன்னிக்கப்படணும், மனம் திரும்பணும். 3வது ப்ராசஸ் தான் என்னது? இந்த ப்ராசஸில் நீங்கள் போவீங்க அப்படின்னா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுற? தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா, உள்ளே கொண்டு வருகிறார். சினிமா தேட்டருக்குலாம் போயிருக்கீங்களா? போயிருப்பீங்க அப்படி தானே? அவன் வெளியில் டிக்கெட் கலெக்ட் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? வெளியில் நான் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் என்ன பண்ண, டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு லைனில் நிற்கணும். தெரியுமா? நான் போயிருக்கிறேன், நான் சொல்கிறேன். உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நிற்கணும், வெளியே க்யூவில் நிற்கணும். நிற்கும் போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு பார்ப்பான். இன்கேஸ் இன்றைக்கி என்ன டேட்டு? 7. இன்கேஸ் அந்த டிக்கெட்டில் அவனுடைய மிஸ்டேக் நிமித்தமாக 6 நட்சத்திரம் கூட உங்களை என்ன பண்ண மாட்டான். பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீ சொன்ன காசை கொடுத்து வாங்கியிருக்கிற, பட் ஒன்றுது டேட்டு மிஸ்ஸிங். என்ன பண்ண மாட்டான்? பஸ்ஸில் ஏறிப்பீங்க. பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு எங்கே வைப்பீங்க? காலில் சொல்லி வச்சுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு ஊதி விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சேஃபாக உள்ளே வைப்பீங்க. நீங்கள்டா டிக்கெட் வாங்கின எவிடன்ஸ் இருக்குது, அது முக்கியம் இல்லை. நீ டிக்கெட் வாங்கினியா, கண்டக்டர் எனக்கு 2 ரூபா தரணும், அதெல்லாம் சொன்னால் எடுத்துக்க மாட்டேன். நீ டிக்கெட்டை காட்டு. செக்கிங் வந்தால் என்ன பண்ணுவான்? டிக்கெட்டை காட்டு. அப்போ டிக்கெட்டில் பழைய டிக்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு உலகத்தான் மனுஷனை ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளை உட்படுறதுக்கு என்ன பண்ணுறான்? இவ்வளோ நுணுக்கம், இவ்வளோ பர்ஃபெக்டாக எதிர்பார்க்குறான். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற சமாதானத்தையும், தேவன் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தையும், தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான நித்திய ஜீவனை அடைய போகிற நீங்களும் நானும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு பாவ மன்னிப்பை பெற்று திரும்ப பாவம் பண்ணுறீங்க, இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். அப்போ மனம் திரும்பி நீ பாவ மன்னிப்பை பெற்றதுக்கு அப்புறம் தான் உன் ஞானஸ்தானம் செல்லும். எங்கே போகிறதுக்கு? சிலுவைய ஆளுகைக்கு போகிறதுக்கு. பாவ மன்னிப்பு எத்தனை சூப்பரில் அந்த லைஃபு அப்படி நான் இன்னும் என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படலைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ படம் பார்க்குறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தெரியுமா? இந்த பாவம் பண்ணுறதுல எவ்வளோ சுகம் இருந்தது தெரியுமா? எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா? அப்படின்னு உள்ள உங்களுக்குள்ள நீங்கள் அந்த பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அதை நினைக்கும் பொழுது ஒரு இன்பம் வருதுன்னா இன்னும் நீங்கள் பாவம் மன்னிப்பை பெறலைன்னு அர்த்தம். நாய் கக்கினதை சொல்லுங்கள் திரும்ப எப்படி கக்கினதுக்கப்புறம் அது என்னவா மாறுது? நீ ஃப்ரைட் ரைஸே சாப்பிட்ருந்தாலும், நீ 500 ரூபா பிரியாணியே சாப்பிட்ருந்தாலும், நீ கக்கினதுக்கப்புறம் அது என்னது? சொல்லுங்கள், வாந்தி. சொல்லுங்கள், என்னது அது? வாந்தியை யாருங்க நேசிப்பா? கக்கிட்டியே, கக்கினதுக்கப்புறம் அது என்ன? அது பேர் என்னது? வாந்தி. வாந்தியை நீ நேசிக்கிறனா நீ இன்னும் அது மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். வாந்தியை நேசிப்பீங்களா? நீங்கள் சாப்பிட்டு தாங்க 1000 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு வாமிட் எடுக்கிறீங்க. என்ன அழகாக வாந்தி எடுத்துருக்கிற மாதிரி அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல இருக்குது சொல்லுவீங்களா? பாவத்தை கக்கிட்டு திரும்ப திரும்ப சாப்பிட்றீங்கன்னா அது உனக்கு இன்பமாக இருக்குன்னா நீ இன்னும் பாவம் மன்னிப்பை பெறலைன்னு அர்த்தம். அதனால தான் நீ இன்னும் ரிசீவ் பண்ணலை. பாஸ்டர் ஏதோ தண்ணியில் முக்கி எடுத்துட்டாரு, இனி வாழ்க்கையில் எல்லாம் மாற்றம் அப்படின்னு நீ நினச்சிட்டேன்னா ஃபெயிலியர், உன்னுடைய பேப்டிசம் ஃபெயிலியர். ஆனால் இன்றைக்கி கர்த்தர்
தம்முடைய ராஜ்யத்துக்கு கீழே உங்களை கொண்டு வர விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஃபஸ்ட்டு அந்த பாவ மன்னிப்பை நான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சொல்கிற, நீங்கள் இதை ரிசீவ் பண்ணாமல் நீங்கள் இன்னும் சர்ச்சில் உட்காந்தா நோ யூஸ். அது உங்களுக்கு பலன் கிடையாது. புரிஞ்சுக்கிங்க, அது உங்களுக்கு பலன் கிடையாது. உங்கள் பண்ண பாவத்தை திரும்பி நீங்கள் யோசிக்கும் பொழுது அது உங்களுக்கு இன்பமாக இருக்கக்கூடாது, அது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தேனா, நான் இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணனா அப்படின்னு அருவருக்கிறவன் தான் கிளியராக ஆண்டருடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறவன். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பாவத்தை நீங்கள் நினைக்கும் போது என்ன பண்ணோம், இப்படி ஒரு அருவருப்பான மனுஷனாக நான் இருந்திருக்கிறேனா, இப்படிப்பட்ட ஒரு சாபமான வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கிறேனா, மனுஷ ஜென்மத்தில் கேவலமான ஜென்மமாக நான் வாழ்ந்துருக்கிறேனே அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் பாவ மன்னிப்பை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். என்ன வாழ்க்கைடா அது, சூப்பராக செய்வோம், பாவம் அழகாக இருக்கும், இன்பமாக இருக்கும், இன்றைக்கும் நினைக்கும் போது இன்பமாக இருக்கும். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு தேவ மனிதர் சொன்னார், சிகரெட் பழக்கத்தில் ரொம்ப அடிமையாக இருந்தாராம். திரும்பிடு அப்படின்னாராம். ஒரு லாஸ்ட்டு எண்டு, ஒரு மரண இருள் அவரை சூழ்ந்து தான், வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் சூழ்ந்ததுக்கப்புறம் அவன் தன்னை அர்ப்பணித்து அதை மனம் திரும்புகிற ஆண்டவரே அப்படின்னு மனம் திரும்பினதுக்கப்புறம் திரும்ப குடும்பத்தோடு சேரும் பொழுது அவர் பேக்கெட்டில் இந்த சிகரெட் பேக்கெட், அந்த சிகரெட் இருந்துதான். அவருக்கு அந்த சிகரெட் எப்படி இருந்ததான் கேட்டிங்கன்னா, கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருந்ததுதான். எப்படி இருந்ததா? ஆனால் ஒரு காலத்தில் சிகரெட்டை பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ மனம் திரும்பினதுக்கப்புறம் அப்படின்னு பாவத்தை குறித்து ஒரு திங்கிங் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் பாவம் மன்னிப்பை பெறலை. எத்தனை பேர் இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்காக ஆயத்தமாறீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பாவ மன்னிப்பு வேணும். ஃபஸ்ட்டு அந்த உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, நான் சொல்கிறேன் பிரதர், இன்றைக்கி செங்கோலை கர்த்தர் முறிக்கிறார். இன்றைக்கி முறியுது. இன்றைக்கி உன் குடும்பத்தில் ஆளுகை செய்கிற செங்கோல் முறியுது, உனக்குள்ளே ஆளுகை செய்கிற செங்கோல் முறிக்கப்படுது. எப்போங்க? பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பும்போது. சாரி பிரதர் அப்படின்னா என்ன விஷயம்? சாரி கேட்குறதுக்கு என்ன விஷயம்? மன்னிச்சிடுங்க அப்படின்னா என்ன விஷயம்? திரும்ப அந்த தப்பை நான் என்ன பண்ணக்கூடாது, பண்ணிட்டு மன்னிச்சிடுன்னா எவ்வளோ நாள் மன்னிக்கிறது? ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணேன், அடுத்தது தெரிஞ்சு தான் நான் பண்ணேன். அப்போது ஒரு தப்பை பண்ணிவிட்டு ஆண்டுகிட்ட போய் மன்னிச்சிருங்க ஆண்டவர்னா நீங்கள் எப்படி செய்கிறீங்க? தப்பை தெரிஞ்சு பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடிக்கடிக்கு தப்பை பண்ணிட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரை கேட்கக்கூடாது. அப்போ அந்த பாவ மன்னிப்பை எப்படி ஃபஸ்ட்டு நான் ரிசீவ் பண்ணுது? நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அந்த ஆசை, அந்த ஆவல், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கணும், இந்த துக்கம் என்னை விட்டு நீங்கணும், இந்த பயங்கள் என்னை விட்டு நீங்கணும், இந்த தத்தளிப்பு, இந்த குழப்பங்கள் என்னை விட்டு நீங்கணும், நான் சிலுவையில் பெற்றுக்கொண்டிருக்கிற அதிகாரத்தில் நான் உட்பிரவேசிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறேன். செய்கிறவங்க பாக்கியவான், செய்யாதவங்க நீங்கள் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உங்கள் மேலே இருக்கிற செங்கோல் முறிக்கப்படாது. நீ எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் முறிக்கப்படாது. நீ எல்லா ஆராதனையில் கலந்து கொண்டாலும் முறிக்கப்படாது. பிசாசுடைய தந்திரத்தை முறிப்பதற்கு பாவ மன்னிப்பு ப்ளஸ் மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு அதை கேட்டு செய்ய போகிறீங்க? சொல்லிக் கொடுங்க பாஸ்டர், நான் செய்ய போகிறேன். நல்ல கையை உயர்த்தேன், அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி தருவேன். இல்லைனா அதோட செகண்ட் பாயிண்ட்டை போய்டுவேன். இப்போ சரி, கைகளை போடுங்க, கவனிங்க. ஒரு நாள் என்ன பண்ணுங்க, பார்க்க கூட யோசிக்கக்கூடாது. அதுக்கு கிருபை தாங்க, அதுக்கு பிசாசு கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் அதுக்கு கிருபையை வாங்கிட்டு என்ன பண்ணோம், ரிசீவ் பண்ணிவிட்டு வெளியே போனீங்கன்னா, நான் சொல்கிறேன், சிலுவையில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுகம் ரிசீவ், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சமாதானம் ரிசீவ், எல்லா ஆண்டு விடுதலை தந்துகிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களேன். எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? மறிக்கணும், என் பாவம் மறிக்கணும். எழுதிக்கங்க. முதல் நம்பர் 1, என் பாவம் மறிக்கணும், என் பாவம் மறிக்கணும். ரெண்டாவது எது மறிக்கணும்? வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் வசனம் டைம் ஆகிடுச்சு, காட்ட முடியாது. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் அதன் 20 - 23 வரைக்கும் வாசிங்க. மரித்தது உண்டானால் எதில் மறிக்கணும்? ரெண்டாவது உலக, சத்தமாக சொல்லுங்கள், உலக. முதல்ல நான் எதில் சாகணும்? எனக்குள்ளே இருக்கக்கூடிய கிரியை எதில் என் பாவம் சாகணும். ரெண்டாவது உலக வழிபாடுகளுக்கு நான் மறிக்கணும். வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை வாசிங்க.
நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், நான் உலகத்துக்குரிய வழக்கத்துக்கு மறிச்சிட்டேன்னா இன்னும் நான் யாராக இருக்கக்கூடாது? மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? அப்போனா என்னது? உலக வழிபாடுனா என்னது? உலக வழிபாடுனா என்னது? தீட்டானதை தொடக்கூடாது, ருசி பார்க்கக்கூடாது, அப்புறம் தீண்டாது. அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு வசனம் சொல்லுது? மனுஷனுடைய கற்பனைகளின்படி. சொல்லுங்கள், என்னது? இந்த கொல்லி வைக்கிறத பார்த்துருக்கீங்க? கொல்லி வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? கொல்லி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். கொல்லி வைக்கிறாங்களா பிரதர்? கொல்லியோ இல்லை ஏதோ பண்ணுறாங்க. செத்ததுக்கப்புறம் கொல்லி வச்சுட்டு மண்ணை போட்டு போது அந்த ஒரு ஆளை வச்சுருப்பாங்களா கொல்லி வைக்கிறதுக்குன்னு. கொல்லி வைக்கிறவங்கள பார்த்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள். திரும்பி பார்க்காம போ. என்ன பண்ணாத? இன்னைக்கு கிறிஸ்துவ டெத்துக்கு வந்துட்டு எல்லாம் கொல்லி வச்சுட்டு என்ன திரும்பி பார்த்தா என்ன ஆகிடும்? திரும்பி பார்த்தா என்ன ஆகிடுங்க? அந்த பெணை வந்து சொல்லிச்சா என்னை திரும்பி பார்க்காத, நான் வந்து ஒன்று பிடிச்சிப்பேன் சொல்லிச்சா? இல்லை உன் பின்னாடியே வருமா? இது யாரால் உருவாக்கப்பட்டது? இன்றைக்கும் டெத்து வீட்டுக்கு போயிட்டு அடக்காரதனைக்கு போயிட்டு, ஃபஸ்ட்டு திரும்பாதீங்க, அப்படியே வாங்க, நீங்கள் தான் மண்ணளி போட்டிருக்கீங்க, வாங்க. எது வழிபாடு? உள்ள சாகலையேங்க, வழிபாடு சாகலையே. மனுஷனால் உருவாக்கப்பட்டதுங்க, இதை மனுஷனால் உருவாக்கப்பட்டது, இது இன்னும் உள்ள சாகலையே. மனுஷ கற்பனை இது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய கற்பனை அது கஷ்டம். ஃபஸ்ட்டு அது ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் எதை ஃபாலோ பண்ணணும்? மனுஷன் விதைச்சதால நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே கால் அடிபட்டுருக்குதா? ஒரு கருப்பு கயிறை வாங்கி என்ன பண்ணு சொல்லுங்கள். ஒரு கருப்பு கயிறை வாங்கி, இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. அது கருப்பு கயிறை கட்டுறது என்னவா மாறிடுச்சு? ஃபேஷன். நெல் பாலிசி வைக்கிறது டிஸ்டி, புஷ்டி, சஷ்டி. அடிக்கடிக்கு கால் அடிபட்டுச்சுன்னா ஒன்று ஜெர்மனியில் போய் ஸ்கேன் எடுத்துப்பார். புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க? வழிபாடை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? ஒரு வீடு போகிறீங்கன்னா என்ன பார்க்குறீங்க? ஐயோ கிச்சன் இந்த பக்கம் இருக்கா பார்க்குறீங்களா? வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டவன் இன்றைக்கி நல்லா இருக்கிறானா? நல்ல நாளை பார்த்து திருமணம் பண்ணவங்களாம் இன்றைக்கி டைவர்ஸ் இல்லாமல் இருக்கிறானா? சொல்லுங்கள், இருக்கிறானா? நல்ல நாளை பார்க்கணும். வசனத்தை பாருங்கள். அது 16ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2ஆம் அதிகாரம், கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதபடி இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி 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 ஆடிக்கினே இருப்பாங்க. அந்த ஆடி எல்லாம் ஆடினே ஊரே ஆடும். ஆடி ஆடி மற்ற நாள் ரெஸ்ட்டு. கட்டு காப்பாற்றுறோம் ஃபஸ்ட்டு. அது உங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப முக்கியம் மாஸ்டர். அது சரிம்மா உங்களுக்கு? ரொம்ப இம்பார்ட்டன் அது. ஆமாம், வசனம் அது வைங்க பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை பேசுங்க. உங்கள் வேலை ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறது, எங்கள் வேலை மற்ற நாளில் பேசுகிறது. உங்கள் வேலையில் நாங்கள் தடு பண்ணுறோமா? நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் போதும் டைம் ஆயிடுச்சு சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களை கொண்டு போயிட்டு எத்தனை அக்கினி கடலை போட்டால் உங்கள் ஆத்மா சாகுமா? சாகாது. உலக வழிபாடுகளில் மறிக்கணுங்க. அதை சாகணும், அதில் சாகணும். வாசல் எங்கே இருந்தா என்ன, கிச்சன் எங்கே இருந்தா என்ன, ரூம் எங்கே இருந்தா என்ன, பாத்ரூம் எங்கே இருந்தா என்ன, உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அலையிலையோ சொல்லுங்க பாருக்கலாம். ஆமை சொல்லுங்க பாருக்கலாம். ஆமாம், இப்போ ஆண்டவர் சொல்லுவாரா? கிச்சன் இந்த பக்கம் இருக்கு, நான் வரமாட்டேன், நீ அடுத்த வீடை பாரு, நான் வரேன் அப்படின்ட்டு போயிடுவாரா? போயிடுவாராங்க. போகிறது போட்டோம். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? கூட இருக்கிறேன் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் என்ன பண்ணுறேன்? உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு அந்த வதி போயிடும், இந்த வதி போயிடும், அந்த வராது, உள்ளே வருது வராது, வெளியில் போகுது, இதெல்லாம் நாம் இன்னும் என்ன பண்ணுறோம்? இதில் ஃபாலோ பண்ணுறோம் இல்லை?
புது வீட்டுக்கு போனால் பாலை பொங்க விடுறது, மேற்கு சைடில் தொங்க விடுறது, கீழே சைடில் தொங்க விடுறது, பூவை போடுறது, அலங்கரிக்கிறது, இதெல்லாம் பண்ண தான் ஃபஸ்ட்டு. உலக வழிபாடு நீ சாகாமல் சிலுவையினுடைய பலனை நீங்கள் பெற முடியாது. சிலுவையினுடைய பலன் வேணுமா? கர்த்தர் சிலுவையில் வைத்திருக்கிற சுதந்திரம் வேணுமா? உலக வழிபாடுக்கு சாகணும். நீ சாகணும். இதனால் எத்தனை லாஸ், எத்தனை கோடி இழந்தாலும், எத்தனை உறவுகள் இழந்தாலும் நீங்கள் அதில் சாகாமல் நீங்கள் சிலுவையின் சுதந்திரத்தின் பலனை அனுபவிக்க முடியாது. சொல்லுவாங்க சொந்தக்காரன், செய்யலைன்னா பேச மாட்டேன், போடா, இந்த ஒரு காரியத்திற்காக என் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன். நிற்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்றைக்கி தலை குனியை விட்டுட்டாரா? நிம்மர பண்ணியிருக்கிறாருங்க. ஆண்டவர் நிம்மர பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நிம்மர பண்ணியிருக்கிறார். வைராக்கியம் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வைராக்கியம் இருக்கணும். போடா, யார் வேணால் என்னை விட்டு போங்கடா, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சமாதானம் பண்ணுறது ஈஸி பாஸ்டர். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு திருவிருந்தில் 2 கண்ணீர் சொட்டு கண்ணீரை விட்டு திருவிருந்து அப்பத்தை சாப்பிட்டேன்னா இயேசு மன்னிச்சிருவார். ஆனால் சொந்தக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்ன மன்னிக்க மாட்டானுங்க. மொய்யெல்லாம் அவர் வச்சுருக்கிறேன் பாஸ்டர், நம்பி அவன் உறவு எனக்கு வேணும் பாஸ்டர், கத்துற உறவு அது பார்த்துலாம். நீங்கள் மாதம் திருவிருந்து கொடுக்குறீங்களே, அப்போ 2 கண்ணீரை விட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு பாஸ்டர். அப்படி நினச்சி ஏமாத்துரு. நீங்கள் ஏமாந்துட்டுருக்கிறீங்க. இங்கே ஏதாவது சொந்தக்காரன் ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே ஒரு அங்கே ஒரு டான்ஸு, இங்கே வெளியே கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சோத்ராப்பா பாஸ்டர் நீங்கள் என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. உன் வாழ்க்கையே சரியில்லை, அதை என் கண்ணால் பார்க்குறேன். 100% உன் வாழ்க்கை சரியில்லை. ஆனால் நீ வந்து என்கிட்ட பேசுவ பாரு, உன்னதத்தில் இறங்கி வந்த தெய்வ தூதனை போல பேசுவேன். இதே வாய் தான் போன வாரம் போயிட்டு டான்ஸ் ஆட்டு வந்தது கல்யாணத்தில். ஒரே குத்து சந்தனம் கிந்தனம் எல்லாம் போட்டு மணமக்களை காலில் விழு அப்படின்னு விழுந்து தலையை ஆசீர்வதிச்சுட்டு வெளியே வந்தது. இங்கே வந்து சத்திய வேதம் பக்த எங்கே வேஷம் போடுற? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்காத. நீ நடிக்காத. நீ நடிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தனா உன் கதை கந்தல் தொங்க விட்டுருவார். உன் கிரியை உன்னை தொங்க விட்டுடும். ஆண்டவர் தொங்க விடுவான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ செய்கிற கிரியனுடைய பலனை நீ அனுபவிச்சது ஆகணுமே. முதல்ல நான் எதுக்கு மறிக்கணும் சொல்லுங்கள்? எதுக்கு மறிக்கணும்? 2வது எதுக்கு மறிக்கணும்? உலக வழிக்கு மறிக்கணும். எதெல்லாம் வேதத்தில் இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் நீ இல்லைன்னா இல்லாதது இல்லைன்னு தான் சொல்லணும். இருக்குது பண்ணலாம் அப்படி சொல்லக்கூடாது. இல்லைன்னா இல்லை, இருக்கா அப்படின்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அது இல்லை. பைபிளில் சொல்லலை, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு டீச் பண்ணலை. நான் வேணால் கேட்டுட்டு வரேன். இந்த பவுலா சிஸ்டர் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த கொல்லி வைக்கணும் அப்படி சொல்லும் போது அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க பாஸ்டர். சிஸ்டர் வைராக்கியமாக நில்லுங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் வாசலில் திறந்து கொடுப்பார், நீங்கள் நில்லுங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்துப்பார். அப்படி திறந்து கொடுத்தாங்களா இல்லையா? நில்லுங்க, கர்த்தருக்காக நில்லுங்க. ஆக நிற்கிறவங்கள ஒரு நாளும் தலையை குனிய விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். சொந்தம் இன்றைக்கி அவன் சும்மா அவங்கள பயம் போத்துறான். அவன் போவான், நாளைக்கு நீ உனக்கு வச்சிருக்கிற மொழி நீ வைக்கணும், அதுக்காகவே வந்து அவன் பேசுவான் அவங்ககிட்ட. அல்லேலூயா. சொந்தத்துக்காக வளைஞ்சிடாத. உலக வழிபாடுகளுக்கு உங்களை என்ன பண்ணணும்? சாகடிக்கணும். நான் செய்ய மாட்டேன் நில்லு. நோ, இதனால் நான் என்னத்தான் லாஸ் ஆனாலும் நான் செய்ய மாட்டேன் நில்லுங்க. நின்று பாரு, சிலுவையின் சுதந்திரத்தின் பலனை நீ பெறுவேன். அல்லேலூயா. முதல் காரியம் நான் எதில் மறிக்கணும்? 2வது நான் எதில் மறிக்கணும்? 3வது நான் எதில் மறிக்கணும்? வாசிங்க பார்க்கலாம், முடிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கொலேசியர் 3:7 வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லப்பா. இந்த தயவு செய்து இந்த வசனத்தை உங்கள் ஸ்டிக்கர் எழுதி வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒருவருக்கொருவர் தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. இருக்கிறேன்னா இருக்கிறேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், செஞ்சீங்கன்னா செஞ்சேன்னு சொல்லுங்கள், செய்யலைன்னா செய்யலைன்னு சொல்லுங்கள். பாஸ்டர்னா அருவாளை வச்சு நான் கேட்குறேன், சொல்லலைன்னா இப்போ வெட்டிடுவேன் அப்படின்ட்டு. ஆமானா ஆமாம் சொல்லி, இல்லை அதுக்குன்னு திமிரு வந்துடக்கூடாது. அப்படி நிற்கலை நெஞ்சம் என்ன பண்ணல என்ன அப்படின்னு அப்படி பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை தூக்கி போட்டுருவார். அப்படிலாம் நிற்கக்கூடாது. செய்யலன்றது தாழ்மையாக சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? பொய் என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் எதை குறிக்குது?
கோபம், 8ஆம் வசனத்தை பாருங்கள். கோபம், மூர்க்கம், பொறாமை உங்கள் வாயினால் தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் அப்போனா எது மறிக்கணும்? என்னுடைய பழைய மனுஷனாகிய கிரியை என்ன பண்ணணும்? அப்போ என் சுய குணம் மறிக்க வேண்டும். என் சுய குணம் என்ன பண்ணணும்? மறிக்கணும். ஆமாம், நரியை கூட்டிகிட்டு வந்து நரி இருக்குல்ல, நரியை நரினா யார் ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்திருக்காங்க அவங்கள அப்படிலாம் கேட்டுறாதீங்க. நரினா ஒரு அனிமல்ஸ். அந்த நரிக்கு இங்கிலீஷில் என்னது? ஃபாக்ஸ். அந்த ஃபாக்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அது மேலே என்ன பண்ணுங்கள், ஒரு ஆட்டுத்தோலை போற்றி விடுங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஆடு மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், ஆடு மாதிரியே இருக்கும். ஆனால் அதை கத்த விடுங்க, ஆடு மாதிரி கத்தாது. அதில் நம்ம சிக்கிடும், அதில் மாட்டிடும். அப்போ என்னது? பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றிட்டேன், பாஸ்டர் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் என்ன மாறலை? கேரக்டர் மாறலை, குணம் மாறலை. குணம் சாகணும். அப்போ தான் சிலுவையின் சுதந்திரத்தின் பலன் உண்டாகும். குணம் சாகணும். விசுவாசி ஆனாலும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? குணம் சாகணும். குணம் செத்துச்சா? இப்போ தான் பாஸ்டர் கோபம் உச்சத்துக்கு போகுது பாஸ்டர். இப்போ தான் பாஸ்டர் பொறாமை அப்படியே எல்லையை கடந்து போகுது பாஸ்டர். நீங்கள் ஒன்று சொல்ல அது எனக்குள்ளே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாஸ்டர். இட்ஸ் வெரி கரெக்டான ஒரு ப்ராசஸில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கோவப்படாது நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க, வெயிட்டில் போனால் படுவோம் பாருங்க பாஸ்டர் கோவம். இப்பா அது போன வாரம் பட்டதை சூப்பர் பாஸ்டர். இந்த வாரம் போன வாரம் படும்போது ஒரு டிவி தான் வச்சேன் சும்மா. இந்த வாரம் படும்போது ஃப்ரிட்ஜுக்கு இதெல்லாம் காலி பாஸ்டர். அந்த மாதிரி கோவம் பாஸ்டர். அது எப்படி பாஸ்டர் அது வருது எனக்கு? என்ன நீ இன்னும் சாவலாம் வருது? சாகலை. மோசையை குறித்து வாசிக்கிறோம். மோசை எப்படிப்பட்ட ஒரு வில் வித்தக்காரனா, எவ்வளோ பலவானாக இருந்தான். ஒரே அடியில் அடித்து ஒருத்தன் சாகடித்தான். அப்படிப்பட்டவனை பார்த்து வேதத்தில் ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு, பூமி எங்கிலும் மோசையை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. பா, பூமியில் அவனை விட சாந்தமானவன் யாரும் இல்லையா? யார் இவர்? கோவப்பட்டவர். உங்களை பார்த்து சொல்லணும், உங்கள்கிட்ட மாற்றம் இருக்குது, உங்கள் கேரக்டரில் மாற்றம் இருக்குது. ஃபோனு வருதுங்க, சாப்பா என்ன நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க பாஸ்டர் என்ன கேட்குறேன். என்னங்க சிஸ்டர், என்ன நீங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புகிறீங்க? நான் சர்ச்சுக்கு வரல, நான் பார்த்தா கூட என் மனைவியோட குணம் என்ன பண்ண மாட்டேது என்ன சர்ச்சுக்குள்ளே. இன்றைக்கி உங்கள் குணம் என்ன பண்ணணும்? பழைய மனுஷனுடைய குணம் செத்தாதான் உங்களை கர்த்தர் சிலுவையின் சுதந்திரத்தின் பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். நிறைய பேசுகிறோம், டைம் ஆகிடுச்சு. திருவிருந்து ஆராதனை இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டில் போய் திரும்ப தியானம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொடுக்குற அந்த ஷீட்டில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். அர்ப்பணிப்பு என்ன அப்படின்னு எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. என்கிட்ட கொடுக்கணும், நீங்கள் வச்சுக்கணும். இதை வச்சு அடுத்த இதுக்கு இனி வர நாட்கள் இதை கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக என்ன பண்ணுங்கள், போட்டு வச்சுக்கிங்க. இது முழு பிரசங்கத்தோடு இதை வச்சு நீங்கள் பிரசங்கமே பண்ணலாம். இப்போ நான் பண்ண பிரசங்கத்தை நீங்கள் இதை வச்சே பண்ணிடலாம். இது ஒரு ஃபுல் இது சின்ன ஷீட்டு தான். அதுக்குள்ளே நான் பேசின எல்லாமே அடங்கியிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளே எல்லாமே அடங்கியிருக்கு. சரியா? கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரா? கண்களை மூடுவோம். நம்ம எல்லாம்